நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கின்றேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். நாம் ஆண்டவரை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்து அன்றாடம் செபிப்பது, அது நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் கடந்து வந்து நமக்கு நன்மை செய்வதற்கு ஏதுவாக மாறுகிறது. இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபமா ஆகும். பவுல் அப்போஸ்தலன் தன்னை உண்மையாக பின்பற்றும் ஒரு விசுவாசிக்காக ஏறெடுத்து ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3, 4 வசனத்திலே நாம் காண்கின்றோம். தீமோத்தேயு ஒரு நல்ல தேவ மனிதனாக இருக்கிறார். ஒரு இளம் வயதுள்ள ஒரு வாலிபன், பவுலினால் ரட்சிக்கப்பட்டவன். அவனுடைய குடும்பம், அவனுடைய தாய், அவனுடைய பாட்டி ஆகிய இவர்களுடைய விசுவாசத்தின் பாதையிலே இந்த தீமோத்தேயு வளர்க்கப்பட்டதினாலே அவன் ஒரு பக்தி உள்ள தேவ பிள்ளையாக இருந்தான். தீமோத்தேயு ஒரு விசுவாசி. தீமோத்தேயு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாக இருந்தான். தீமோத்தேயு பவுலினாலே நம்பிக்கைக்குரிய ஒரு மகனாக இருந்ததனாலே அவனை எபேசு பட்டணத்தினுடைய ஊழியக்காரனாக நியமித்தான் என்று சரித்திரங்கள் கூறுகின்றது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இந்த பவுல் தீமோத்தேயுக்காக ஜெபிக்கிறார். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுலின் பிரியமுள்ள குமாரன் என்று இந்த 1 அதிகாரம் 2 வசனத்திலே சொல்லி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலின் உத்தம குமாரன் என்று 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கின்றோம். பவுலின் குமாரன் என்று 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கின்றோம். இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரிகிறது. தீமோத்தேயு பவுலுக்கு பிறந்தவனா என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, விசுவாசத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றெடுக்கப்பட்டவன். பவுலை அப்படியே அச்சு பிறழாமல் பின்பற்றுகிற ஒரு மனிதன். ஆகையினால்தான் பவுல் தீமோத்தேயுவை அடிக்கடி குமாரன் 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 என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மூப்பர்களால் திருநிலைப்படுத்தப்பட்டவன் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் அந்த முன் வசனங்களிலே வாசிக்கின்றோம். பவுல் தீமோத்தேயுவின் வாலிப பருவம் குறித்து 2 காரியங்களை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம்
12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கு இந்த தீமோத்தேயுக்கு பவுல் எழுதிய இந்த 2 வசனங்களும் மிகவும் முக்கியமான ஒன்றாக அறிகிறது. இப்படிப்பட்ட இவ்விதமான தீமோத்தேயுவுக்காக பவுல் செபிக்கிறார். அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே, நான் இரவும் பகலும் உன்னை நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனசுக்கு பிரியமான ஒரு மகனை போல மனசுக்கு பிரியமாக தன்னுடைய உபதேசங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அதையே தன்னுடைய ஊழிய களங்களிலே அபியாசம் பண்ணுகிற இந்த தீமோத்தேயுவை குறித்து எப்பொழுதும் பவுல் அவனுடைய சொந்த ஜபங்களிலே நினைத்து 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 தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனாயிருந்தான். அடுத்து சொல்லுகிறாரு, உன்னுடைய கண்ணீர் எப்பொழுதும் என் கண்ணு முன்ன நிக்குதுப்பா. ஏன்னா இந்த தீமோத்தேயு வாலிப பருவத்திலே ரொம்ப பக்தி உள்ள பிள்ளையாய் வாழ்ந்தான். ஜெபத்திலும் உபவாசத்திலும் அதிகமாய் ஈடுபட்டிருந்தான். அது நிமித்தமாய் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இவனுக்கு குடல் நோய் உண்டானது என்று பார்க்கிறோம். அல்சர் என்ற வியாதி வந்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது. ஆகையினாலே அவனுடைய வலி, அவனுடைய வேதனை, அவனுடைய கண்ணீரை எல்லாம் பவுல் அடிக்கடி நினைத்து தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி கொண்டே இருந்தான். இவைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா குறைபாடுகளையும் தங்களுடைய ஊழியக்காரனுக்கு தெரியப்படுத்தும் பொழுதுதான் அவர்களுடைய கண்ணீரை ஊழியக்காரன் காண முடியும். தேவனிடத்திலே அவர்கள் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார், நான் மகிழ்ச்சியினாலே நிறையும்படியாக நீ நலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டுதல் பண்ணுகிறார். அதாவது நான் உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷம் உண்டாகும், ஆகையினால உன்னை நான் பார்ப்பதற்கு வாஞ்சியாயிருக்கிறேன், உன்னை காணும்படி நான் வாஞ்சி கொண்டிருக்கிறேன். அது எதற்கன்னா, உன்னை பார்க்காம ரொம்ப துக்கமா இருக்கிறது. உன்னை பார்த்து உன்னோடு 4 வார்த்தை பேசி உனக்கு இன்னும் சில ஆலோசனைகளை நான் சொல்லி கொடுக்கும்படி நான் வாஞ்சியாயிருக்கிறேன். அது நிமித்தம் நான் மிகுந்த சந்தோஷப்படுவேன் என்று பவுல் இந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். அது மட்டுமல்ல, 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த தீமோத்தேயுவுக்குள்ள இருந்த மாயமற்ற விசுவாசத்தை இந்த பவுல் நினைவு கூறுகிறார். சொல்லுபடியே வாழுகிற ஒரு உத்தம குமாரனாக இந்த பவுல் இருந்தார். மாய்மாலம் பண்ணுவதல்ல, நாளைக்கு அதை பார்த்துக்கலாம், பின்னாடி அதை பார்த்துக்கலாம் என்று சொல்லக்கூடிய மாய்மால ஒரு கிறிஸ்தவனாக விசுவாசியாக இந்த தீமோத்தேயு இருக்கவில்லை. ஆகையினால்தான் பவுல் தன்னுடைய ஊழியங்களிலே தீமோத்தேயுவை அதிகமாய் நம்பி அதிகமாய் தன்னுடைய ஊழியங்களிலே தீமோத்தேயுவை பயன்படுத்தினான் என்று பார்க்கிறோம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் நினைவு கூறுகிறேன். எங்களை பார்க்கும் பொழுது நீ விசுவாசத்துல உறுதியா நிற்ப, எங்களை விட்டு தூரம் போகும் பொழுது விசுவாசத்தை மறுதளிப்ப என்கிற நிலைமை இல்லாதபடிக்கு நாங்கள் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலும் நீ விசுவாசத்திலே மாயம் பண்ணாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறதுனால
நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுலுக்கு உண்மையுள்ள விசுவாசியாகவும் ஊழியனாகவும் இந்த தீமோத்தேயு இருந்தான். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உனக்கு உன்னிமித்தமாய் உன்னை போன்ற விசுவாசிகள் எனக்கு கிடைத்திருப்பதனால நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு பக்தியுள்ள குடும்பமாகவும் பக்தியுள்ள பிள்ளைகளாகவும் உங்களுடைய ஊழியக்காரனுக்கு பயந்து அவனுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலும் அவன் உங்களை நம்பும்படியாக, உங்கள் ஊழியன் உங்களை 100க்கு 100 நம்பும்படியாக நீங்கள் ஒரு உண்மையுள்ள விசுவாசியாய் இருப்பது உங்களுடைய ஊழியக்காரன் உங்களுக்காக தேவனை நோக்கி அன்றாடம் உங்களை சொல்லி சொல்லி ஜெபிப்பதற்கு அது ஏற்ற ஒன்றாயிருக்கும். நீங்கள் அப்படியே இருப்பது, அப்படி வாழ்வது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாகவும் மேன்மையானதாகவும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படும்படியானதாகவும் இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பவுலுக்கு ஒரு நல்ல விசுவாசியாக ஊழியனாக தீமோத்தேயு இருந்தார். அது மாதிரி எங்களுக்கும் தேவன் தந்திருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் இந்த தீமோத்தேயுவை போல உண்மையுள்ளவர்களாகவும் உத்தமர்களாகவும் தங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், லாபங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை தங்களுடைய ஊழியக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க தேவரீர் உதவி செய்யும். அது நிமித்தம் ஊழியர்கள் திறந்த உள்ளத்தோடு விசுவாசிகளுக்காக தேவனிடத்தில் செபிக்க முடியுமே ஆண்டவரே. இவ்விதமான ஒரு பிணைப்பை நீர் ஏற்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.